அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங். என்னென்னு பார்த்தா முதலாவது இப்போ எல்லாருக்கும் இன்னும் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே தான் டைம் இருக்குது. அது தெரியும் தானே. இப்போ அதை முன்னிட்டு நம்ம என்ன செய்ய வைக்கிறோண்டா உங்களுக்காக 5 இயர்ஸ் பாஸ் பேப்பரை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் செய்ய வைக்கிறோம். மந்த்லி பேமெண்ட் ஒன்று தான், ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் வரும். 5 இயர்ஸ் உங்களுக்கு முடிச்சு தரப்படும், நல்ல விளக்கத்தோடு சொல்லி தருவோம். என்ன விஷயம்னு பார்த்தா அடுத்தது உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொடைகள் கேள்வின்னு எடுத்தால் 5 வருஷ தொடைகள் கேள்வியும் ஒன்றா பார்க்குது. கிராஃப் கேள்வின்னு எடுத்தால் 5 வருஷ கிராஃப் கேள்வியும் ஒன்றா பார்க்குறேன் அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேள்வியில் வரும். ஒரு கேள்வி எந்த கேள்வி வந்தாலும் நம்மளும் செய்ய இயலும் ஒரு தைரியம் நம்மளுக்கு வரக்கூடிய மாதிரி. சரியா? எல்லோரும் கட்டாயம் ஜாயினாக பாருங்கள். அட்மின் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், டீட்டெயில்ஸ் வேணுண்டா. சரி, இப்போ நான் ப்ரொஜெக்ட் வீடியோவில் இப்போ அடுத்த வீடியோ நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ இப்போ அடுத்த வீடியோ ப்ரொஜெக்டில் தொடைகள் கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வின்னு சொன்னது ஏற்கனவே. அது எப்போ உள்ள கேள்வினா 2011 ஓவர் பாஸ் பேப்பரில் பார்ட் 2ட 11வது கேள்வி தான் அது. 2011 ஆண்டு சரி, சரி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தா இதில் ஒரு கலவன் பாடசாலையின் 10ஆம் தரத்தில் 210 மாணவர்கள் இருக்கும். அதே வேளையில் 210 மாணவர்கள், அது ஓகே தானே. தரவு வரும்போது குறிச்சிட்டு போயிடுறேன், கருப்பு கலரில் குறிக்கிறேன். 210 மொத்தம் இதுதானே மாணவர்கள் இருக்கும். அதே வேளையில் அவர்களில் 90 பேர் பெண் பிள்ளைகள் ஆவர். 90 பேர் பெண் பிள்ளைகள் ஆவர். நான் அவருக்கு ஃபுல்லாக வாசிச்சிருந்தேன். இப்பெண் பிள்ளைகளின் 20 பேர் நீச்சலில் ஈடுபடும். அதே வேளையில் 28 பேர் தடகள விளையாட்டில் ஈடுபடுகின்றனர். அத்தரத்தில் உள்ள பிள்ளைகள் பற்றிய தவறுகளை வகை குறிப்பதற்கு வரையப்பட்ட பூர்ணமற்ற ஒரு வெண்வரிப்படம் இங்கு தரப்பட்டுள்ளது. முதலாவது இதில் தந்திக்கிற தரவுகளை குறிப்போம். ஓகேவா? முதலாவது மொத்தம் 210 குறிச்சிட்டோம். 90 பேர் பெண் பிள்ளைகளாம். பெண் பிள்ளைகள் சொல்லிக்கிறாங்க. இதில் 90 பேர் பெண் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. இது 90 பேர் மொத்தமாக. இது 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 உள்ளடங்களாக 90 பேர். சரிதானே? 90 பேர். இப்பெண் பிள்ளைகளின் 20 பேர் நீச்சலில் ஈடுபடும். அதே வேளை நீச்சலில் ஈடுபடுறாங்க 20 பேர். அவங்க நீச்சலில் மட்டுமா ஈடுபடுறாங்கன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா நீச்சல்லையும் ஈடுபட்டு தடகள விளையாட்டிலையும் ஈடுபடலாம். சரியா? அதே வேளை 28 பேர் தடகள விளையாட்டிலும் ஈடுபடுகின்றனர். தடகள விளையாட்டில் ஈடுபடுறாக்க நீச்சலையும் ஈடுபடலாம். சரியா? அதனால நம்மளுக்கு தெரியாது, கொமனா குறிப்போம். இது எத்தனை சொல்லிக்கிறாங்க? இது 20. ஓகே தானே? நீச்சல் இது 28. சரிதானே? அவ்வளோதான் தரவிக்கு. அதில் அதை குறிச்சிட்டோம். தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் பிரதி செய்து தடகள விளையாட்டில் ஈடுபடும் ஆண் பிள்ளைகளை காட்டும் பிரதேசத்தை நிலற்றுக. சரியா? இப்போ அந்த பிரதேசத்தை நிலற்றி காட்ட சொல்லி இப்போ அது லேசான ஒரு லேசாக செய்யலாம். இது மொத்தமாக தரம் 10 மாணவர்கள். சரிதானே? இந்த வட்டத்தில் பார்த்தா இது பெண் பிள்ளைகள். இப்போ இந்த இடத்த எடுத்து பார்த்தாவும் தடகள விளையாட்டு விளையாடுற பெண் பிள்ளைகளாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தா தடகள விளையாட்டும் நீச்சலும் செய்கிற பெண் பிள்ளைகளாக இருக்கும். இதை எடுத்து பார்த்தா தடகள விளையாட்டு நீச்சலும் செய்கிற நீச்சலை மட்டும் செய்கிற பெண் பிள்ளைகளாக இருக்கும். இந்த வட்டத்துக்குள்ள எங்கே பார்த்தாலும் பெண் பிள்ளைகள் சம்மந்தப்பட்டு தான் வரும். சரி, அந்த வட்டத்தில் உள்ள எல்லாம் பெண் பிள்ளைகள் சம்மந்தப்பட்டு தான் வரும். அப்போ இப்போ ஆண் பிள்ளைகள்னு பார்த்தா இது வரும், இது வரலாம், இது வரலாம். இல்லைங்கச்சா? அது 2 தானே சொல்லிக்கிறான். இப்போ அது தடகள விளையாட்டில் மட்டும் ஈடுபடுற ஆண் பிள்ளை. அப்போ இது பெண்கள்டா, இது இப்போ நீச்சல். இப்போ நீச்சல் ஆம்பளை வைக்கலாம். அவங்க கேட்டுக்கிறாங்க நீச்சல் இப்போ செய்யறதுல பெண்கள் மட்டும்தான் மட்டும் ஆண்கள் மட்டும்தான் கேட்கலாம். அதுவும் தடகள விளையாட்டு மட்டும் விளையாடுறாங்க. அப்போ இது வருமா? வராது. ஏன்னா இது தடகளமும் நீச்சல் 2 நிகழ்ச்சியும் செய்கிற ஆண் பிள்ளைகள் வரும். அப்போ இந்த துண்டு மட்டும்தான் வரும். ஏன்னா
சரிதானே? விளங்கின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது கேள்வி, தடகள விளையாட்டில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை 70 எனின் தடகள விளையாட்டில் ஈடுபடும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை யார்? தடகள விளையாட்டில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை 70 எனின் அப்படின்னா தடகள விளையாட்டில் ஈடுபடுறாக்க மொத்தம் 70. ஓகேவா? 70ல் ஆண் பெண் எல்லாரும் சேர்த்து தடகள விளையாட்டில் ஈடுபடும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை கேட்டி. என்ன விஷயம்தான் வந்து இது வந்து தடகள விளையாட்டுல ஈடுபடுறாக்கள் நீச்சல் ஈடுபடுறாக்களும் வரும். ஆனால் வந்து தடகள விளையாட்டு விளையாடுறாங்க தானே, இங்கே வந்து அது மட்டும்னு கேட்கல. தடகள விளையாடும் ஆண் பிள்ளைகள் தடகள விளையாட்டை இந்த விளையாட்டை மட்டும் விளையாடுற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைன்னு கேட்கலையே. அப்படி கேட்டீங்கன்னா இந்த துண்டை எடுக்கலாது. இப்போ இந்த துண்டும் சேர்த்து தான் வரும். அப்படின்னா வந்து மொத்தம் 70 பேர்னு தெரியும். அதில் 28 பேர் என்னது இந்த பெண்களோட சம்மந்தப்பட்டது சேர்த்துனே. இந்த 28 பேர் இந்த இதுக்குள்ளே அடங்கும், இதுக்குள்ளே அடங்கும். இவங்க ஆண்களை மட்டும்தானே கேட்குறான். அப்போ அப்படி பார்த்தா இந்த மொத்த வட்டம் 70 சேர்த்துனே. அதில் இந்த 28 பேர் பெண்களுக்குள்ள தான் வருவான். அப்போ ஆண்களை தானே கேட்கிறான். 70லேருந்து 28 கழிச்சு விட்டா விட வந்துடும். சரிதானே? முதலாவது கேள்வி படம். இப்போ அதில் ரெண்டாவது கேள்வி 70 மைனஸ் 28 42 ஆன்சர். சரிதானே? இப்போ அடுத்து மூணாவது கேள்வி. என்னன்னு பார்த்தா தடகள விளையாட்டு நீச்சல் ஆகிய இரண்டில் ஒன்றிலேனும் ஈடுபடாத ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. அப்படின்னா எந்த பகுதி? இந்த வெளிப்பகுதி வரணும். வெளிப்பகுதி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னடா வந்து நம்மளுக்கு மொத்தம் உள்ளது 210 பேர்னு தெரியும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விளையாட்டில் ஈடுபடுறாக்க 90 பேர்னு தெரியும். இந்த இதெல்லாம் கூட்டி வர எத்தனை 90, இந்த இதெல்லாம் சேர்த்து வர எத்தனை 90. நமக்கு இந்த தரவுகள் தெரியாது, தனித்தனியே தெரியாது. ஆனால் மொத்தம் 90ன்னு தெரியும் தானே. அப்போ இது 90. ஓகே தானே? இப்போ இந்த பகுதிக்கெல்லாம் உள்ளடங்கியிருந்தானே. இப்போ வந்து இதுவும் மொத்தமாக தெரியும். இப்போ இது 90ன்னு நமக்கு தரவுத்து தந்திக்கிறாங்க. அது ஓகே தானே? அப்போ இது மொத்தம் 90ன்னு தெரியும். அப்போ இந்த 90 இந்த இதில் உள்ளாக்கெல்லாம் எடுத்துட்டேன் 90. இது 38 பேர்னு தெரியும். இந்த துண்டு அப்படி தான் இப்போ கண்டுபிடிச்ச 42. அப்போ அந்த தரவும் தெரியும். அப்போ வந்து இப்போ இந்த துண்டு அப்படி போக இந்த வெளியுள்ள ஆக்களை காண்றதுக்குள்ள தரவுகள் போதுமான தரவுக்கு தானே. 210 மைனஸ் இந்த 90 தெரியும். 90க்குள்ள இந்த இதெல்லாம் உள்ளடங்கிட்டு. அப்போ இப்போ இந்த 38 போடுறேன். 38 ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த துண்டுலாம் சேர்த்து கண்டுபிடிச்ச 42 தெரியும். இப்போ 3 கூட்டினா 8 3 10 சைஃபர் எழுதி 1 மிச்சம். 4 3 7 7 9 16 1 17. 170 மைனஸ் 210 40 பிள்ளை 40 பிள்ளைகள் வரும். 40 ஆண் பிள்ளைகள். சரியா வரும். இப்போ மூணாவது கேள்வி இதுதான். இப்போ நாலாவது கேள்வியை பார்ப்போம். சரி, இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி. இப்போ நாலாவது கேள்வி பார்த்தா தடகள விளையாட்டில் மாத்திரம் ஈடுபடும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. தடகள விளையாட்டில் மாத்திரம் ஈடுபடும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எக்ஸ் என கொண்டு பெண் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கையை காட்டுவதற்கு எக்ஸை வச்சு எக்ஸ் இடம்பெறும் ஒரு சமன்பாட்டை உருவாக்கி அதனை தீர்க்கு. கேள்வி சில நேரம் வாசிக்கிற டைம் குழப்பம் லேசாகிக்கும். இதை வந்து எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லிக்கிறான். இதை மட்டும் விளாடுறாங்க. சரிதானே? இதை எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லிக்கிறான். இப்போ அதை எக்ஸ்ன்னு எடுத்து அதை வச்சு எக்ஸால்ஃபா ஒரு கோவை எடுத்து அந்த எக்ஸை காண சொல்கிறான். இதில் இப்போ என்ன விஷயம்டா வந்து நம்ம இப்போ மொத்த பெண் பிள்ளைகள் சார்பாக உள்ள கோவையை போடுவோம். சரியா? நான் இப்போ அதை எப்படி காண்றேன்னு சொல்கிறேன்.
இப்போ வந்து மொத்த பெண் பிள்ளைகள் தெரியுதுண்ணே. இப்போ அதை கூட்டினா வந்து இந்த எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா மொத்தம் சமன் 90 சமன். அதுக்கு முன்னாடி நான் இதில் சொல்லிக்கிறேன். இது எக்ஸ்னா இது 28 மைனஸ் எக்ஸ் தானே, அது விளங்கி தானே. இது எக்ஸ்னா இது 28 மைனஸ் எக்ஸ். எப்படி வந்துட்டு இது மொத்தமாக தான் 28ன்னு சொன்னேன். அப்போ இந்த பிரதேசம் என்ன, இந்த பிரதேசம் என்ன 28 மைனஸ் எக்ஸ் விளங்கித்தானே. 28 மைனஸ் எக்ஸ்னா இந்த பிரதேசத்துக்குள்ள தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இப்போ இது ரெண்டும் பொதுவாக இப்போ இது இது இதானே. இப்போ இது இந்த 20 வந்து எது, இதையும் சேர்த்து தானே. அப்போ இந்த பிரதேசத்துக்கு மட்டும் உள்ளதுக்கானது என்ன செய்யணும், இந்த 20லேருந்து இதை கழிச்சுட்டா சரி தானே. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் பாருங்க. இது அவங்க எக்ஸ்ன்னு தரவு எடுக்க சொல்லிக்கிறான். இது எக்ஸ் தரவுன்னு எடுத்தா இது மொத்தமாக 28ன்னு அவங்க சொல்லிக்கிறான். அப்போ 28 மைனஸ் எக்ஸ் தான் இந்த துண்டு, அந்த 3க்கும் பொதுவானதா. அப்போ இது 28 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த துண்டுக்கு பார்த்தா இது ரெண்டு சேர்த்து 20ன்னு கழிக்கிறான். அப்போ அந்த 20லேருந்து இப்போ இந்த 28 மைனஸ் எக்ஸை கழிச்சுட்டு இந்த இது வரும் தானே. இப்போ வந்து எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரியும் தானே, ஒன்று சார்பாக கோவம் எடுத்துட்டு தானே. இப்போ எல்லாத்தையும் போட்டு சுருக்குனா வரும். இப்போ எல்லாத்தையும் கூட்டுனா வந்து 90 சமனா தானே. இப்போ எல்லாத்தையும் கூட்டுறேன். இதை சொன்னேன். இதில் வந்து இது என்ன எடுத்த கோவை 20 மைனஸ் 28 மைனஸ் எக்ஸ். இதுலேருந்து இதை கழிச்சுட்டா வர இதுண்ணே. ஓகே தானே. பார்ப்போம். 90 சமன் 55 பிளஸ் 55 பிளஸ் இந்த எக்ஸ் வரும் தானே. எக்ஸ் பிளஸ் இது என்னது 28 மைனஸ் எக்ஸ் தானே. 28 மைனஸ் எக்ஸ் அப்புறம் பிளஸ் இந்த துண்டு வரும் தானே. அதுக்கு உள்ளது என்னது இந்த 20 மைனஸ் 28 மைனஸ் எக்ஸ் சரிதானே. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிவிடா வரது தான் ஆன்சர். இப்போ இது இப்படி ஈட்டுக்கிறதால இப்போ இந்த சய இப்படி முன்னுக்கு சய வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக. இப்போ இந்த சயவை இந்த பெருக்கி எழுதுறேன். பெருக்கல் இல்லை, இந்த சய வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தானே. அப்படி வேற ஒன்றுக்கு வரலையே. இந்த துண்டை மட்டும் தான் வருது. அப்போ அதனால இந்த சய இதுக்கு பெருக்கி எழுதுறேன். மற்றதெல்லாம் போட்டு பாருங்க. 55 சமன் 55 ப்ளஸ் எக்ஸ் அப்புறம் ப்ளஸ் 28 மைனஸ் எக்ஸ் இதில் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 25 ப்ளஸ் 20 மைனஸ் மைனஸ் தர மைனஸை வந்து 28 அளப்புக்குன்னா என்னது மைனஸ் 28 மைனஸ் தர மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் சரிதா. மைனஸ் தர மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் சமன் 90. இதில் சுருக்கிற இவனுக்கு ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 28 மைனஸ் 28 கேன்சல் ஆகிடும் சரிதானே. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வேற என்னைக்குது அவ்வளோதான். 90 சமன் 55 ப்ளஸ் 20 75 சரிதானே. அதுக்கப்புறம் திருப்பி உடைச்சு எழுதுறேனே. 55 ப்ளஸ் 20 ப்ளஸ் இந்த ஒரு எக்ஸ் நீங்கன்னா 90 சமன் 75 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் சமன் 90 மைனஸ் 75 சமன் 15. ஓகே தானே. எல்லாருக்கும் இப்போ கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசி கேள்வியை பார்ப்போம். கடைசி கேள்வி சொல்கிறாங்க. தடகள விளையாட்டு நீச்சல் ஆகிய இரண்டிலும் ஈடுபடும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை காணும். தடகள விளையாட்டு எது இது, நீச்சல் இது, அதில் ஈடுபடுற பெண் பிள்ளைகள். அப்போ இதுதான் கேள்வி. அது என்ன நம்ம கோவத்திலையும் 28 மைனஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரா பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். 28 மைனஸ் 15 சமன் இந்த பெருமானமா. அப்படி நான் போனால் எத்தனை பேர் 13. அவ்வளோதான் கேள்வி.
நீ கட்டாயம் பாருங்கள், இந்த கேள்வி எல்லாருக்கும் விளங்கின்னு நினைக்கிறேன். கட்டாயம் பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்டை கட்டாயம் உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்னு கட்டாயம் எல்லாரும் பார்த்துட்டு கொமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்காகத்தான் ஃப்ரீயாக எல்லாம் செய்கிறோம். பார்த்துட்டு கட்டாயம் எல்லாரும் சொல்லுங்கள்.